இன்னும் இங்கு பள்ளு பாறை என சொல்லும் மழமைகள் உள்ளதடா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்பு பார்த்த காணொலியோட நிகழ்த்தியான உண்மை, அதாவது சமூகத்தில் இப்படி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, அது திரைப்படங்களில் மட்டும் கிடையாது, நிகழ்காலங்களில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உணர்த்தும் வகையாக அந்த சம்பவம் வந்து இருந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு படத்தில் என்ன ஒரு மாற்றம் வந்து குறையப்பட்டுச்சோ அந்த ஒரு மாற்றம் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நம்மளோட தமிழ்நாட்டோட சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு அவர்களால் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கோவை மாவட்டத்தில் இருக்கிற தொண்டாமுத்தூர் அருகில் உள்ள ஒரு அண்ணா நகர் என்ற பகுதியில் 300க்கும் மேற்பட்ட தலித் குடும்பங்கள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாக போக்குவரத்து வசதி அப்படின்றது இல்லாமல் இருந்திருக்கு. அதே இது அந்த ஊருக்கு முன்பாக இருந்த கொம்பனூர் அப்படின்ற ஊரில் 21 அப்படின்னு எண் வச்ச ஒரு பேருந்து வந்து இயக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது தன்னோட ஊருக்கு வந்து வந்தது கிடையாது. அந்த அண்ணா நகர் பகுதியில் இருக்கிற தலித் மக்கள் எல்லாம் பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்பு இருந்த ஆட்சி காலங்களிலும் சரி ஆதிக்க ஜாதியினராக எதிர்க்கப்பட்டு அது வந்து மறுக்கப்பட்டு இருந்திருக்கு அந்த பேருந்து வசதி. ஆனால் தற்போது சமூக நீதி அமைச்சர்களால் அந்த 21 அப்படின்ற எண் வச்ச பேருந்து இன்னைக்கு அண்ணா நகர் பகுதியில் உள்ள தலித் மக்கள் இருப்பிடத்துக்கு வந்து அந்த மக்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த பஸ்ல இவன் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு மறுக்கப்படுற இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. சமூக நீதி அமைச்சர்னு பெயரோட இருந்துடக்கூடாது. சமூக நீதிக்கு நம்ம எவ்வளவு உழைக்கணும் அப்படின்றத நிகழ்த்தும் வகையில் இன்னைக்கு இந்த அமைச்சர் செயல்பட்டு இருக்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான்.